9:30க்கு எழும்பிட்டு 7:30க்கு எழும்புன மாதிரி ஒரு பில்டப் கொடுக்குறேன் நான். ஆனால் 9:30க்கு எழும்புனாலும் என்னோட வேலையை எல்லாமே கரெக்டாக செஞ்சேன். இன்றைக்கி ஜிம்முக்கு லீவு. ஸோ என் ரூமை கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியிருந்துச்சு. ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நான் மினி விலாகில் என்ன பண்ணுறேன்னு என்ன செய்கிறேன்னு பேசுகிறத விட ஏதாவது ஒரு ஒரு லெசனை பற்றி பேசி போகலாம்னு இருக்கேன். என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஓகேன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இந்த கிளைமேட்டும் என்ன போல் மூட் ஸ்விங்ஸில் இருக்கு போல். சோன்னு நல்ல மழை பெய்யுது. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு 2 ஹவர்ஸில் அப்படி வெயில் அடிக்குது. என்னதான் நினைச்சிட்டு இருக்குதோ தெரியல. இன்றைக்கி பகல் பொழுது இந்த மழையோடையே போச்சு. ஸோ ஈவினிங்கில் நாங்கள் மூவி பார்க்கத்தான் போயிருந்தாங்க. ஸோ நாங்கள் இன்றைக்கி ட்ரிங்கோவில் இருக்கிற நியூ தியேட்டருக்கு தான் போயிருந்தாங்க. நாங்கள் பார்த்த படம் வந்து யூ. ஒரு ரொம்ப அழகான படம் அண்ட் ஸ்கூல் மெமரிஸை ரீமைண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஒரு ஃபீல் குட்டான ஒரு ஃபன்னான மூவியாக கண்டிப்பாக இந்த மூவியை போய் பாருங்கள். ஸோ இந்த மூவி பார்த்துட்டு வரவே ஒரு 9:30 ஆகிட்டு. ஸோ வீட்டை வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரமாக இருந்துட்டு அப்படியே தூங்கிட்டேன். ஏன்னா நெக்ஸ்ட் டே கண்டிப்பாக ஜிம் போகணும். இன்றைக்கி தான் லீவு விட்டாச்சு ஜிம்முக்கு. ஆனால் நாளைக்கு கண்டிப்பாக போகணுமென்று நான் நேரத்தோடய தூங்கிட்டேன். நாளைய மினி வாக்கில் மீண்டும் சந்திப்பேன். டாடா, பை பை.